தமிழ்நாடு 3.2% வளர்ந்திருக்கோம். தெலங்கானா 3.8, ராஜஸ்தான் 5.9, வெஸ்ட் பெங்கால் 4.8, கேரளா 4.5. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவா மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. அது உத்தரப்பிரதேஷ் மாநிலங்கள்லாம் நீங்க 12.4% வளர்ச்சியை நோக்கி போறாங்க. இது நம்பர் 1. இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, தமிழகத்தில் பொருளாதாரம், குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று. அடுத்து ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஸ்டேட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெவென்யூ, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் எக்ஸைஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு டாக்ஸ் காம்பனன்ட் ஒரு மாநிலத்திற்கு. தமிழகத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு -11% போயிருக்கு. மகாராஷ்டிரா 12.4% பாசிட்டிவ், உத்தரப்பிரதேஷ் 14.6% பாசிட்டிவ், கர்நாடகா 8.3% பாசிட்டிவ், தெலங்கானா 9.8% பாசிட்டிவ். ஆனால் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி -11% நெகட்டிவ். ஸோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உடனடியாக திமுக அரசு இண்டஸ்ட்ரி, தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும். பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும். குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸை கொடுக்கணும். குறிப்பா எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாம தண்ணீராக இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கணும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்திருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு நான் போகல, அதையும் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்கல. ஏன் பங்கேற்கவில்லை? நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன், என் கூட தலைவர்கள் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா, ஒரு பக்கம் எனக்கு வருத்தம். மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூர், திருப்பூருக்கு வரும்பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக. எனக்கு ஒரு வயதில் வருத்தம் தான். நாங்கள் உடனே மத்திய பிரதேஷ் வர்றோம், எங்களுக்கு கரண்ட் 3 ரூபாயில் கொடுப்பீங்களா ஒரு யூனிட்டு, எனக்கு லேண்ட் உடனே அலோகேட் பண்ணி கொடுப்பீங்களா, எங்களுக்கு எந்த வித சிக்கலும் இல்லாமல் பண்ணி கொடுப்பீங்களா. அந்த லீ மெரிடியனுக்குள்ள, லீ மெரிடியன் ஹோட்டலில் தான் நடந்துச்சு. லீ மெரிடியன் ஹோட்டல் நடந்துச்சு. நான் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் வர்றீங்க, நீங்கள் வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய குறிக்கோள். எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் தமிழகம் நம்பர் 1 இருக்கணும். அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு 4 பேர் வந்து உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்றான்னு சொன்னாலும் நான் தடுக்கவும் முடியாது. அவர்களுக்கு 100 ரூபா போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கோ அங்க போவாங்க. தமிழ்நாடு இருக்கா, கேரளா இருக்கா, கர்நாடகா இருக்கா, மத்திய பிரதேசம் இருக்கா, காஷ்மீர் இருக்கா. ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க, நான் 100 ரூபாய் இன்னைக்கு போட்டா எனக்கு ரிட்டர்ன் எங்க வருது. இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசத்தில் அதிகமா வருதுன்னு பாக்குறாங்க. அதனால இந்த லீ மெரிடியன் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க. செக்ரட்டரி 4 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே ஆன் த ஸ்பாட் டெசிஷன். லேண்ட் பிரச்சனை சால்வ்டு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சால்வ்டு. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆபீசர், சிஎம்மோட தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசத்தில் பணிபுரிகிற அதிகாரிகள் வர்றாங்க. 4 பேர் கூட நிற்கிறாங்க. உங்களை இங்க பாருங்க, உங்க ஊருக்காரர் தான் மத்திய பிரதேசத்தில் ஐஏஎஸ் இருக்கார், மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, எதா இருந்தாலும் டைரக்டா கூப்பிடுங்க, சிஎம் ஆஃபீஸ் குரூப்ல வச்சுக்கங்க, 24 ஹவர்ஸ்ல சால்வ் பண்றோம். தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் கேட்கிறேன். நான் ஜிஎஸ்டிக்கான நான் அந்த வேல்யூ சொல்றதும், growth குறைஞ்சிருச்சு, டாக்ஸ் ரெவென்யூ நெகட்டிவ்ல இருக்கு. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு, நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட, மத்திய பிரதேச முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்று. ஆனா நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேசல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு நான் செல்லவில்லை. அதுதான் உண்மை. கட்சியினுடைய நண்பர்களுக்கு சொல்லியிருந்தேன், ஐயா அவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் ஏர்போர்ட்ல கொடுக்கணுமோ கொடுங்க, ரிசீவ் பண்றது கட்சியினுடைய மரியாதை நம்ம பண்ணணும், கட்சியினுடைய காரியகர்த்தா நம்ம பண்ணணும். நாளைக்கு தமிழகத்தில் இருந்து மற்ற மாநிலத்திற்கு நம்முடைய தொழிலதிபர்கள் போகாத அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்கணுங்கண்ணா. முதலமைச்சரை பார்க்கவே முடியாது. முதலமைச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடிட்டரை பாரு, ஆடிட்டரை பார்த்தோன்னே மருமகனை பாரு, மருமகனை பார்த்தோன்னே இன்னும் 4 பேர்த்த பாருன்னு சென்னையில் ECR ரோட்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸா கொங்கு பகுதியோ சென்னை பகுதியோ தமிழகத்தினுடைய மற்ற பகுதி தொழிலதிபர்களோ
ஒரு ஃபைலை வச்சுட்டு ஈசிஆர்ல கெஸ்ட் ஹவுஸ் சுத்திட்டு இருந்தாங்கன்னா எப்படி அவர்களுக்கு இங்க வேலை நடக்கும்? இன்னைக்கு பங்களாதேஷ் பெரிய பிரச்சனை அங்க இருக்கு. வாயிலேயே பேசுறாங்க. இன்னாலும் முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு செல்லை உருவாக்கி இருக்கணும். 4 செக்ரட்டரி வச்சு ஒரு செல். பங்களாதேஷ்ல என்னென்ன கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனிக்கு போன போடும், வீடியோ கான்பரன்ஸ் வை. அவன் என்ன டாக்ஸ் எக்ஸெம்ஷன் கொடுக்குறான், அதை விட அதிகமாக நான் கொடுக்குறேன். பங்களாதேஷ் உங்களுக்கு தெரியும், உள்ளாடைகள் குறிப்பா அண்டர்வேர்ஸ்ல வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து திருப்பூர்ல இறக்கி இருக்கணுமா இல்லையா? விருதுநகர்ல மத்திய அரசு ஒரு டெக்ஸ்டைல் பார்க் கொடுத்துருக்காங்க. விருதுநகர் பார்க்ல இறக்கி இருக்கணுங்களா இல்லைங்களா? இந்நேரம் முதலமைச்சரே பர்சனலா தண்ணிட்டு அங்க எந்தெந்த கம்பெனி இருக்கோ எல்லாத்தையும் போன் பண்ணி நேரா வாங்க தமிழ்நாட்டுக்கு, நாங்க இருக்கிறோம், எங்கிட்ட ஆல்ரெடி ஈகோ சிஸ்டம் இருக்கு, எங்கிட்ட ஈகோ சிஸ்டம் ஆல்ரெடி திருப்பூர்ல இருக்கு, விருதுநகர்ல உருவாகி கொண்டிருக்கிறது, சேலத்துல இருக்கு, கரூர்ல இருக்கு, ஈரோட்ல இருக்கு, நாமக்கல்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதையும் முதலமைச்சர் சொல்ல தவறி இருக்கின்றார். அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கொண்டு இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாலும் கூட 10 ஆண்டுகள் கழித்து ஒரு மாநிலத்திற்கு பொருளாதாரம் இல்லை என்றால் அந்த மாநிலம் வளராது. இன்னைக்கு முதலமைச்சருடைய கவனம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதில் முதலமைச்சருடைய கவனம் இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு மட்டுமில்லை, ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி கலெக்ஷன், ஓவரால் ஜிஎஸ்டி கலெக்ஷன் நீங்க பாருங்க, அது ஒரு குறியீடு. இட் வில் கிவ் அஸ் an indicator. இது பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்ல விளைந்திருக்கக்கூடிய முதல் செய்தி. இரண்டாவது, பத்திரிகை நண்பர்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி 2026 தேர்தலுக்கு தயாரிப்பு பணியை ஆரம்பிச்சிட்டோம். திருப்பூர்ல நாளை மாநில அளவில் நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் 1200 பேர், மாவட்ட தலைவர்கள் 66 பேர், மாநில நிர்வாகிகள் எல்லாரும் வந்து நாளையிலிருந்து 2026 தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய கட்சி தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள், நம்முடைய பிரதம மந்திரி ஐயா மோடி அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வர்றதுக்கு முறைப்படி கட்சியிலிருந்து அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் நான் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். காரணம், பாரதிய ஜனதா கட்சி ஒருவனை படி படி என்று சொல்லும். மற்ற கட்சி மாதிரி நாங்கள் குடின்னு சொல்ல மாட்டோம். மாநில தலைவராக இருந்தாலும் 3 மாசம் போய் படினா படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வந்து அதை வைத்து உன்னுடைய இம்ப்ரூவ் பண்ணிக்க, கட்சி வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த அப்படிங்கிறது மோடி ஐயாவுடைய எண்ணம். அதனால் முறைப்படி எனக்கு வெளிநாடு செல்வதற்கு படிப்பதற்கு அனுமதி கொடுத்த தேசிய தலைவர் நட்டா அவர்களுக்கும் பாரதத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் படிப்பதற்காக 3 மாதம் வெளியே போகணுங்கிறாங்க, இதுவரை நடந்ததில்லை. அதனால் பெருந்தன்மையோடு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் அதையும் பெருந்தன்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். படித்து முடித்து விட்டு நம்முடைய சக்தி எல்லாம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் வேகமாக பயன்படுத்த வேண்டும். அதை ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஸோ நாளையிலிருந்து 2026க்கான இலக்கு நம்முடைய மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள் எல்லோரும் கீழே இணைஞ்சு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு, நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தொழில் புரட்சியில் நம்பர் 1ஆக இருப்பதற்கு, சமூக நீதியில நம்பர் 1ஆக இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எங்களை புதுமைப்படுத்திக்க போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எங்களுடைய உழைப்பை வந்து இரட்டி பார்க்க போறோம். அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்பீங்க.